ஸ்னேகன் கன்னிகா தம்பதிக்கு இப்போ ரீசெண்டாக இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. இந்த நிலையில் கன்னிகாவுக்கு குழந்தை பிறந்த அந்த நேரத்தில் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்னேகன் ஓடி வந்திருக்காரு, பதறி போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சில தகவல் வெளியே வந்திருக்குது. அதோட விவரத்தை தான் இவ்வளோ பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 1 கலந்துட்டு ஃபேமஸ் ஆனவர் தான் பாடலாசிரியர் ஸ்னேகன். இவர் தமிழில் எக்கச்சக்கமான ஹிட் பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட ஸ்னேகனுக்கும் கன்னிகா அப்படிங்கிறவங்களுக்கும் 2021 வருஷம் திருமணம் நடந்து முடிஞ்சுது. இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே அப்பா அம்மா ஆக போகிறத அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ கடந்த ஜனவரி 25 ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி கன்னிகா அப்புறம் ஸ்னேகன் இந்த தம்பதிக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்குதான். இந்த செய்தியை அவங்களோட சோஷியல் மீடியாவில் ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஸ்னேகன் எங்கே இருந்திருக்காரு, அதே நேரம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர் அவசரமாக ஓடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல் வெளியே வந்திருக்குது. அதாவது கன்னிகா அவங்களுக்கு டெலிவரி டேட் அப்புறம் டைம் சொன்னதுக்கு அப்புறமா இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அந்த நேரத்தில் ஸ்னேகன் அவங்க வீட்டில் நபர்களை வந்து கன்னிகாவுக்கு துணைக்க விட்டுட்டு சாப்பாடு திங்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. அப்போ திடீர்னு கன்னிகாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்குதான். இவர் போயிட்டு வீட்டுக்கு வர கேப்பில் உங்கள் மனைவி வந்து பிரசவ வலியெல்லாம் துடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் போயிருக்குதான். அதுக்கப்புறம் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்ததுக்கப்புறம் தான் இவங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் ரூமுக்கு கன்னிகாவை அழைச்சிட்டு போயிருக்காங்க. வெளில ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தேட்டரில் கால் கடுக்க நின்றுருக்காரு. அப்புறம் சில மணி நேரங்களில் இவருக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத டாக்டர் சொன்னதுக்கப்புறம் சந்தோஷம் சொல்லி குதிச்சிருக்காரு. அந்த ஒரு 10 நிமிஷம் அவர் வெளில போன அந்த கேப்பில் அவங்களோட மனைவிக்கு பிரசவ வலி வந்த விஷயத்துலையும், குறிப்பாக அந்த நேரத்தில் தான் கூட இல்லாமல் போயிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 10 நிமிஷத்துக்காக ரொம்ப வருத்தப்பட்டிருக்காராம். ஆனால் இருந்தாலும் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்த சந்தோஷத்தில் அந்த கவலையெல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல் வெளியே வந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஏஐ டெக்னாலஜியை படிக்கிறதுக்காக அமெரிக்கா போயிருந்தார். ஏஐ படிக்கிறது மட்டும் இல்லாமல் அன்பறிவு இயக்கத்தில் நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கான ஸ்கிரிப்ட் வேலைகள்லையும் அவர் ஈடுபட்டிருக்காரு. இந்த நிலையில் அமெரிக்காவில் ஏஐ டெக்னாலஜியை படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் சென்னை திரும்பியிருக்காராம். விமான நிலையத்துக்கு வந்த கமலஹாசன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு. அப்போ தன்னோட தக் லைஃப் படம் ஜூன் 5 வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் விக்ரம் 2 வருமா அப்படின்னு பத்திரிகை கேள்வி கேட்கும்போது இல்லை வேறு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப சிம்பிளாக பதில் கொடுத்துருக்காராம். இந்த ஒரு விஷயம் லோகேஷ் கனகராஜ் ரசிகர்கள் மத்தியிலையும் எல்சியூ ஃபேன்ஸ் மத்தியிலையும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.